The prose starts with a serious discussion among the narrator's family members. A chair is in their agenda. Let us see what will be the reason for the discussion to buy a chair. In the beginning of the prose பார்த்தோன்னா நரேட்டரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப சீரியஸ் டிஸ்கஷனில் இருக்காங்க ஒரு சேர் வாங்குறத பற்றி. எதனால் அவங்க சேர் வாங்க போகிறாங்க, அஜெண்டாவில் ஏன் அந்த சேரை வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். அஜெண்டா மீன்ஸ் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் டு பி டன். The day before, family friend sub-judge came home in suit boot. There was only a three-legged stool which was used by the to churn curd. As she was quite heavy, grandfather made it broader. It would topple over if you didn't sit with balance. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி நெரேட்டரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் வீட்டுக்கு வராரு. அவர் கோட் சூட் போட்டுட்டு வராரு. ஸோ அவங்க வீட்டில் சேர் கிடையாது. அந்த முக்காலியில் தான் வரும். அந்த முக்காலியுமே வந்து கிராண்ட் மதர் யூஸ் பண்ணுறது தயிர் கடையிறதுக்காக. டு சர்ன் கர்ட் அப்படின்னா தயிர் கடையிறது. ஸோ அவங்க கொஞ்சம் ஹெவியாக இருக்கனால அந்த முக்காலியை கொஞ்சம் ப்ராடாக செஞ்சுருப்பாங்க அகலமாக. அதில் நம்ம சரியாக வெயிட்டை பேலன்ஸ் பண்ணலன்னா அந்த முக்காலி சாஞ்சிரும், நம்மளும் கீழே விழுந்துருவோம். The sub-judge was a little portly. ஸோ வந்த சப்ஜட்ஜ் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக தான் இருப்பார். He tried to sit on that stool. அவர் அந்த ஸ்டூலில் உட்காரத்துக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி உட்கார்றாரு. The children had fallen many times when they stood on it to steal ghee from the rope net. The children were about to warn, but the sub-judge fell down and rolled over. ஸோ அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க நிறைய தடவை அந்த ஸ்டூல் மேலே ஏறி நெய்யை திருடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரோப் நெட் அப்படின்னா உரி, அதில் தான் வந்து அந்த காலத்தில் நெய் தயிர் அதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. பிக்சரில் இருக்கும். ஸோ அவங்க வந்து நிறைய தடவை விழுந்திருக்கிறதுனால அந்த ஜட்ஜை வார்ன் பண்ணலான்னு போவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே அவர் பேலன்ஸ் தவறி விழுந்துருவார். எவ்ரி ஒன் கிகிள். த சில்ட்ரன் ரேன் டு தி பேக் கார்டன். த நரேட்டர்ஸ் சிஸ்டர் அண்ட் பிரதர் chuckled and tried to subside. When the children entered, the guest was not there and the stool too. எல்லாருமே இதை பார்த்தோன்னா டக்குன்னு சிரிப்பு வந்துடும். பட் குழந்தைங்க எல்லாமே வந்து சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்களோட கொல்லப்புறம் பேக் கார்டனுக்கு ஓடிடுவாங்க. நெரேட்டரோட சிஸ்டரும் பிரதரும் பின்னாடி போய் நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு அவங்க சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது கெஸ்ட்டும் இருக்க மாட்டாங்க, அந்த ஸ்டூலும் அங்கே இருக்காது. ஸோ இதுதான் வந்து அவங்க சேர் வாங்குறதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன். பிஃபோர் தி அரைவல் ஆஃப் திஸ் சேர், the family decided to make a chair. They needed a model. There wasn't a single chair in the village. ஸோ இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு சேர் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. பட் அந்த சேரை செய்ய கொடுக்கணும், அந்த செய்ய கொடுக்கறதுக்கு ஒரு மாடல், ஒரு சாம்பிள் இருக்கணும். பட் அந்த வில்லேஜில் யார்கிட்டையுமே சேர் கிடையாது. they got confused with what to do. என்ன பண்ணுறதுன்னே தெரியல அவங்களுக்கு. பெத்தனா சஜஸ்டட் டு பை அ சேர் ஃப்ரம் த டவுன். ஆனால் பெத்தனா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏன் செய்யணும், நம்ம டவுன்லேருந்து ரெடிமேடாக வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. பட் அத்தை told that she knew a skilled carpenter in the neighboring village. A worker was sent to meet the carpenter. ஸோ அத்தை சொல்கிறாங்க, எனக்கு பக்கத்து வில்லேஜில் ஒரு நல்ல திறமையான ஒரு மர வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட கொடுக்கலான்னு. ஸோ அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஒர்க்கரை அந்த கார்பெண்டரை பார்க்கறதுக்காக அனுப்பியாச்சு. நவ் த டிஸ்கஷன் வாஸ் டர்ன்ட் ஆன் த கைண்ட் ஆஃப் wood டு பி யூஸ்ட். இப்போ சேர் செய்ய சொல்ல போகிறோம். பட் என்ன வுட் அதில் வந்து யூஸ் பண்ணுறது, என்ன மரத்தில் வந்து அந்த சேரை செய்கிறது அப்படின்றது தான். கிராண்ட் மதர்ஸ் சாய்ஸ் டீக் வுட், லைட் டு கேரி அண்ட் ஸ்டர்டி. their maternal uncle மாமனார் walked in. பெத்தனா ran to bring the stool. The whole family laughed. ஸோ கிராண்ட் மதர் பாட்டியோட சாய்ஸ் என்னென்னா தேக்கில் தான் நம்ம செய்யணும், ஏன்னா அதுதான் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்றாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களோட தாய் மாமா உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வந்தோன்னே பெத்தனா ஸ்டூல் எடுத்துகிட்டு வரணும்னு ஓடுறான். அதை பார்த்துட்டு பீப்புள் எல்லாருமே அங்கே இருக்கவங்க சிரிக்கிறாங்க. Now let us see the character sketch of மாமனார், that is maternal uncle. அவங்க தாய் மாமா பற்றின கேரக்டர் sketch. He chose the same spot to sit, chop off his head, leaned against the pillar, loosed his tuft, scratched his head, tied it back. ஸோ எப்போ ஒரு வீட்டுக்கு வந்தாலும் ஒரே ஸ்பாட்டில் தான் போய் உட்காருவார். தலையை தனியாக வச்ச மாதிரி ஆடாமல் அசையாமல் அங்கேயே தான் இருப்பார், வேறு எங்கேயும் நகர மாட்டார். ஒன்று. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய தூணில் சாஞ்சு உட்காந்துப்பார். உட்கார்ந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு குடுமி இருக்கும். டஃப்ட் அப்படின்னா குடுமி. அந்த குடுமியில் அந்த முடியை வந்து விரிச்சு விட்டுருவார். விரிச்சிட்டு தலையை சொரிஞ்சிட்டு திரும்ப அந்த குடுமியை வந்து முடிச்சு போட்டு வச்சுப்பார். அதை செஞ்சோன்னே ஹி இன்ஸ்பெக்டட் த ஃப்ளோர் அரவுண்ட் ஹிம். என்னவோ கீழே வந்து சிந்தின மாதிரி சுற்றி முற்றி பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்போது அண்ணா வந்து டீஸ் பண்ணுவாங்க, காசு எதுவும் தலையிலேருந்து விழுகலைன்னு. த சில்ட்ரன் த்ரூ த பேப்பர் ஆரோஸ் ஆன் ஹிம். ஹி வுட் சிட் சைலண்ட்லி லைக் அ ஸ்டோன் பிள்ளையார். அந்த வீட்டில் இருக்க சில்ட்ரனுக்கு இவரை பிடிக்காது. ஸோ பேப்பர் ஆரோஸ் அவர் மேலே போட்டுட்டு டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் அது எதுக்குமே ரியாக்ட் ஆகாமல் சிரிச்சுக்கிட்டே வந்து ரொம்ப சந்தோஷமாக லைக் அ ஸ்டோன் பிள்ளையார், பிடிச்சி வச்ச பிள்ளையார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உட்காந்துருப்பார்.
எப்போல்லாம் அவர் வீட்டுக்கு வந்தாலுமே அம்மா brought a silver tumbler of buttermilk seasoned with asafoetida. ஸோ எப்போ வீட்டுக்கு வந்தாலும் ஒரு வெள்ளி டம்ளர் ஃபுல்லாக வந்து மோர், அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொண்டு வந்து தருவாங்க. He bought a milch cow from Kannavaram for his sister. The children thought that their uncle was the stingiest person in the village. Whenever he relished the buttermilk, children punched and pinched him with stars. Thus the children showed hatred towards their uncle. ஸோ அவங்க வீட்டில் இருக்க சில்ட்ரன் யாருக்குமே இவரை வந்து பிடிக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் திங், இவர் வந்து வந்த உடனே அம்மா வந்து ஒரு நல்ல டெலிஷியஸ்னால பட்டர்மில்க் கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒன்று. ரெண்டாவது, இவர் அவங்களோட தங்கச்சிக்கு வந்து ஒரு மில்ச் கவ் வாங்கி கொடுத்துருப்பார் கண்ணாவரத்துலேருந்து. மில்ச் கவுனா பால் மாடு. ஸோ அந்த பால் மாடும் அதனுடைய கண்ணுக்குட்டியும் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் எப்போ வந்தாலும் அந்த மாட்டையும் கண்ணுக்குட்டியும் பார்த்துட்டு போவார். ஒருவேளை அவர் அதை ஓட்டிகிட்டு போயிடுவாரோ அப்படின்னு இந்த குழந்தைங்க பயப்படுவாங்க. ரெண்டாவது, அந்த குழந்தைங்க இவர் ரொம்ப ஸ்டிஞ்சியான பர்சன் நினைப்பாங்க. இவர் கஞ்சம் பிடிச்சவரை, எதுவுமே செலவு செய்ய மாட்டார்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு இவரை சுத்தமாகவே பிடிக்காது. ஒவ்வொரு தடவை இவர் அந்த மோரை ருசித்து குடிக்கும்போது அந்த குழந்தைங்க அப்படியே பார்வையிலே அவரை வந்து வாங்க. Now, Mamanar showed interest to make a chair for him. He suggested that the neem tree was the best as it would keep the body cool. He expounded his views on neem tree. When the father had asked to cut down a diamond-hard neem tree in their cattle pasture. So, இப்போ இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கும்போது மாமனார் வந்து வருவார். வந்த உடனே எனக்கும் இந்த மாதிரி சேர் வேணும் அப்படின்னு சொல்லிடுவார். அதோடு சேர்த்து ஒரு சேரை நீம் ட்ரீயில் செஞ்சால் நல்லாயிருக்கும், ஏன்னா வேப்ப மரத்தில் செய்யும்போது அது நல்லா கூலிங்காக வச்சுருக்கும் பாடியை அப்படின்னு சொல்லிட்டு வேப்ப மரத்தை பற்றி நிறைய யூசஸ் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவார். இதை சொன்னோன்னே நெரேட்டரோட அப்பா வந்து நம்மளோட கேட்டில் பேஸ்டர், அதாவது மேய்ச்சல் நிலத்துலேருந்து இப்போ தானே நம்ம ஒரு பெரிய நீம் ட்ரீயை வெட்டி போட சொன்னோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். Peddana suggested the Poovarasa tree, which would be glossy and strong. Elder sister's suggestion is no to light color woods. She preferred the color of ripe sugar cane or dark like sesame oil cake. So Peddana என்ன சஜஸ்ட் பண்ணுவாருன்னா பூவரச மரத்தை சஜஸ்ட் பண்ணுவார். இதில் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அது ஷைனிங்காகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களோட எல்டர் சிஸ்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு லைட்டாக இருக்கும், நம்ம செய்ய போகிற சேரை வந்து நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் வந்து செய்யணும் அப்படிம்பாங்க. ஸோ எவ்ரி ஒன் அக்ரீட் வித் ஹர் அண்ட் ஆல் ஆஃப் தெம் ஸ்டார்டட் டு இமேஜின். எல்லாருமே ஓகே சொல்லிடுவாங்க அவங்களோட கான்செப்டுக்கு. அண்ட் எல்லாருமே சேர் எப்படி இருக்கும்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. நவ் லெட் அஸ் see what happened after the arrival of the chair. The chairs arrived and they were like ராம லக்ஷ்மணா. இப்போ சேர் ஆர்டர் கொடுத்தாச்சு, ஆர்டர் கொடுத்த சேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. அது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ஒரே மாதிரியே, ஒரு சின்ன வித்தியாசம் கூட கண்டுபிடி பார்க்கறதுக்கு அப்படிங்கிறாங்க. They kept one for them and sent the other for மாமனார். அவங்களுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொன்று வந்து மாமனாருக்கு கொடுத்துட்றாங்க. One by one they sat on the chair. Peddana exclaimed and others overwhelmed with joy. The children fought to sit on the chair. The news about the chair spread like fire around the village. ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த சேரில் உட்காந்து பார்க்குறாங்க, சேரை தொட்டு பார்க்குறாங்க. பெத்தனா அண்ட் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. குழந்தைங்க நான் தான் உட்காருவேன், நீ தான் உட்காரணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க இந்த வில்லேஜ்லேயே ஃபஸ்ட்டு இவங்க தான் சேர் வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. People in the village came to see the chair. ஸோ பீப்புளில் இருக்க எல்லாருமே, வில்லேஜில் இருக்க எல்லாருமே வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சேர் வாங்கியிருக்கீங்களாமே அப்படின்னு கேட்டு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. After some days, someone came and asked for the chair as an important person had just died. When the narrator's family attended the funeral, the dead person had been kept on that chair. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்க நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, எங்களுக்கு சேர் வேணும்னு கேட்குறாங்க. ரிலேட்டிவ்ன்றதுனால இவங்களும் கொடுத்துட்றாங்க. ஆனால் இவங்க அடுத்த நாள் ஃபியூனரலுக்கு போய் பார்க்கும்போது இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த டெட் பாடியை இவங்களோட சேரில் தான் உட்கார வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ த கஸ்டம் ஆஃப் த வில்லேஜ் பீப்புள், யூஸ்வலாக பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, டெட் பர்சனை எந்த மாதிரி வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டு கீப் த கார்ப்ஸ் ஆன் த ஃப்ளோர் ஆர் அ கிரைண்டிங் ஸ்டோன் வாஸ் யூஸ்டு டு ரிக்ளைன் த காப்ஸ் ஆன் இட். யூஸ்வலாக இறந்தவங்கள ஒன்று ஃப்ளோரில் தரையில் படுக்க வைப்பாங்க, இல்லைன்னா கிரைண்டிங் ஸ்டோன் செக்கு உரல்னு சொல்லுவோம். அந்த செக்கு உரலை வந்து படுக்க வச்சு அதுக்கு 4 முட்டு கொடுத்து அது மேலே அந்த இறந்தவங்கள வந்து சாய்ச்சி வச்சுருப்பாங்க. இதுதான் யூஸ்வலாக பீப்புள் பண்ணுற பழக்க வழக்கம். ஃப்ரம் தென் ஆன் த வில்லேஜ் பீப்புள் சேஞ்ச் their கஸ்டம். ஸோ ஒருத்தங்க இந்த மாதிரி சேரில் உட்கார வச்சோடனே எல்லாருமே வந்து இந்த மாதிரி சேரை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டலன்ஸ்க்காக. Floor tickets,
to chair tickets. ஆத்தர் ரொம்ப ஹியூமரஸாக சொல்லியிருப்பார். இப்போ தரை டிக்கெட்டில் இருந்தவங்க இப்போ சேர் டிக்கெட்டுக்கு மாறிட்டாங்க. The children were scared to look at the chair. The chair was washed with 15 buckets of water. No one had the guts to sit on it. A guest was persuaded to sit on the chair. Shuganti's baby brother sat on it. Then only the children used it without fear. So ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கேட்கும்போது அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே பயந்தாங்க. டெட் பாடி உட்கார வச்ச சேரில் எப்படி உட்கார்றது அப்படின்னு பயந்துட்டு யாருமே உட்காரல. ஒவ்வொரு தடவையும் அந்த சேரை கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும்போது 15 பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர், கிணத்தடியில் போய் 15 பக்கெட்ஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வீட்டில் வைப்பாங்க. பட் யாருமே உட்காரத்துக்கு தயங்கினாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க. அவங்கள உட்கார சொல்லி கம்பல் பண்ணாங்க. அப்புறம் ஒரு குழந்தை, ஒரு குட்டி குழந்தை வந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்க சுகந்தின்ற பொண்ணு தம்பியை உட்கார வச்சு விளாண்டுட்டு இருந்தா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பயம் தெளிஞ்சு எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் பெதன்னா அண்ட் ஹிஸ் பிரதர் தாட் ஆஃப் அன் ஐடியா டு அவாய்ட் இட். பட் இதை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பெதன்னாவும் அவங்களோட பிரதரும் யோசிச்சுட்ருப்பாங்க. அம்மா சென்ட் த நரேட்டர் டு மாமனார்ஸ் ஹவுஸ். His maternal uncle sat on his chair and popping bitter leaves. ஸோ அம்மா வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக நெரேட்டரை அவங்களோட தாய்மாமாவோட வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. அங்கே போய் பார்க்கும்போது மாமனார் வந்து மெட்டர்னல் அங்கிள் என்ன பண்ணுவார்னா அந்த சேரில் கம்பீரமாக உட்காந்துருப்பார், வெத்தலை பாக்கு போட்டுட்ருப்பார். He carefully handled his beloved beetle box. He took out his paraphernalia. ஸோ ரொம்ப கவனமாக அவரோட அந்த வெத்தலை பெட்டியை எடுத்திருப்பார். அதை எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய paraphernalia, வெத்தலை போடுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டஃப் உள்ளே வைப்போம் இல்லையா, சுண்ணாம்பு, கொட்டைப்பாக்கு, இன்னும் நிறைய வந்து ஸ்டஃப் உள்ளே வைப்பாங்க. அதை தான் paraphernalia அப்படின்னு சொல்லுவோம். வெத்தலை பெட்டியை தான் பீட்டில் பாக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை ரொம்ப கவனமாக பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாரு. பத்திரமா எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பத்திரமா அவர் ஹேண்டில் பண்ணுவார். He wiped the beetle leaves clean, never pinched off the stalk. அந்த பீட்டில் லீஃபை ரொம்ப ஜென்டிலாக வைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக், அந்த தண்டை கூட, காம்பு கூட பிரித்து போடாமல் அதை கூட வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கார். இட் ரிமைண்டட் அஸ் an old riddle chant. இதை பார்க்கும்போது நெரேட்டருக்கு ஒரு பழைய ஒரு நாட்டுப்புற பாட்டு ஒன்று ஞாபகம் வருது. என்னென்னா, கேட் ஹோல்ட் ஆஃப் முத்தப்பன் ஸ்ட்ரைன்ஸ் மியர் ஹிம் வித் ஃப்ரெஷ் பட்டர். முத்தப்பனை பிடிச்சி முதுகுத்தோலை உரித்து பச்சை வெண்ணெயை தடவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாட்டு இருக்குது வெத்தலை போடுறதுக்கு. முத்தப்பன் அப்படின்றது வெத்தலைப்பாக்கு, அதை பிடிச்சி ஸ்ட்ரைப் ஆஃப் ஹிஸ் ஸ்பைன் அப்படின்னா வந்து முதுகுத்தோலை உரிக்கிறது, அதாவது அந்த தண்டை, அந்த காம்பு கிள்றது. ஸ்மியர் ஹிம் வித் ஃப்ரெஷ் பட்டர் அப்படின்னா சுண்ணாம்பு அதில் தடவுறது. ஸோ இந்த பாட்டு வந்து ஞாபகம் வருது அப்படின்றாங்க. தென் த broken arecanet was popped into his mouth. arecanet is nothing but கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம். அந்த பாக்கில் இருக்க தூசெல்லாம் ஊதி விட்டுட்டு அந்த வெத்தலையோட சேர்த்து டபக் அப்படின்னு அவரோட வாயில் போட்டு முழுங்கிடுறாரு. தென் his lime paste டப்பா showed his tidiness. அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாரு. அதை ஒரு சுண்ணாம்பு டப்பாலேருந்தே நம்ம தெரியலாம். everyday torch bought 15 years ago was looked like a new one. அவரோட எவ்ரிடே அப்படின்ற டார்ச்சை பார்த்தோன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மாதிரியே இருக்காது, புதுசு மாதிரி இருக்கும். whereas the one which is in the narrator's family was looked like a chronic patient. ஆனால் நெரேட்டர் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய டார்ச்சை பார்த்தோன்னா chronic patient மாதிரி இருக்கும், அவ்வளோ மஞ்சள் அடித்து போய் ரொம்ப பழசாக இருக்கும். the chair was used only by him. அந்த சேரை வந்து வாங்கிட்டு போன சேரை மாமனார் மட்டும்தான் யூஸ் பண்ணுவார். he got up every morning and wiped it. டெய்லி எழுந்திரிச்சோன்னா அதை தொடச்சி வைப்பார். he himself carried it and put it down gently like a mud pot brimming with water. எப்படி நம்ம வந்து மண்பானையை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோமோ அந்த மாதிரி மெதுவாக எடுத்துகிட்டு போய் சேரை வச்சுட்டு மெதுவாக கொண்டு வந்து வைப்பார். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுவார். when the narrator entered the house he was welcomed by his uncle. நெரேட்டர் வந்து அங்கிளோட வீட்டுக்கு போகிறாரு அம்மா சொன்ன விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக. மாமனார் asked the narrator whether he wanted to have some beetle. He also told if the school boys start chewing beetle, chickens will start butting. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நெரேட்டர் வந்தோடனே வெத்தலை போடுறியான்னு கேட்டுட்டு, இல்லை ஸ்கூல் பசங்கள்லாம் வெத்தலை போட்டால் கோழி முட்டும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஊரில் வந்து மாடு முட்டிரும் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி சொல்கிறாரு. The author returned to his home. அவர் வந்து சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார் ஆத்தர். At night someone knocked the door. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து யாரோ ஒருத்தங்க they knocked the door in order to ask for the chair கேட்குறாங்க. Peddana took the people into the street and he told the people that the chair was in their மாமனார்ஸ் house. என்ன ஒரு பொய் சொல்கிறாரு பெத்தனா, என்ன அப்படின்னா,
சேர் வந்து எங்கள் வீட்டில் இல்லை, எங்களோட தாய்மாமா வீட்டில் இருக்க, மாமனாரோட வீட்டில் இருக்க, அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு பொய் சொல்லிடுறாரு. ஏன்னா 2 சேர் வாங்கினாங்க இல்லையா ஒரே மாதிரி, ஸோ பொய் சொல்லி அவங்கள அங்கே அனுப்பிடுறாரு. எதுக்கு அப்படின்னா இனிமேல் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவரை போய் கேட்கட்டும் அப்படின்ட்டு. அப்பா asked about it but the brothers told that the people had come for bullocks. அப்பா வந்து கேட்குறாரு என்ன விஷயமா வந்தாங்கன்னு. ஆனால் இவங்க பொய் சொல்லிடுவாங்க, நம்மக்கிட்ட வந்து உழவு ஓட்டுறதுக்கு மாடு வாங்க வந்தாங்க, காலை bullocks வாங்க வந்தாங்க அப்படின்ட்டுருவாங்க. After many days the narrator visited his uncle but there was no chair. He sat on the floor. The narrator searched around and asked about the chair. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நரேட்டர் திரும்ப மாமா வீட்டுக்கு போகும்போது அவர் தரையில் உட்காந்துருப்பாரு. வீட்டை சுற்றி அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது சேர் எங்கேயுமே இருக்காது. என்னாச்சு மாமா, கீழே உட்காந்துருக்கீங்க, சேர் எங்கன்னு கேட்பாரு. மெட்டர்னல் அங்கிள் லுக்ட் அண்ட் ஸ்மைல்ட். He told that he had asked the people to keep the chair with them for that purpose alone. சிரிச்சிட்டே சொல்வார், நான் வந்து பீப்புளுக்கே நான் வந்து அந்த ஷேரை கொடுத்துட்டேன், ஏன்னா வில்லேஜ் பீப்புளுக்கு அடிக்கடி அதை தேவைப்படுது, ஸோ அவங்களுக்கு தேவைப்படுறது வந்து எனக்கு வந்து தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கே வச்சுக்கிறதுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு வர சிரிச்சுட்டே. த நெரேட்டர் வாஸ் ஸ்டன்ட் அண்ட் ஸ்பீச்லெஸ். அவருக்கு வந்து பேச்சே வராது. இவ்வளோ நாள் வந்து இவரை நம்ம ஸ்டிஞ்சி, இவரை நம்ம வந்து ரொம்ப தவறாக நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு ஸ்பீச்லெஸ்ஸாக போயிடுவார். ஹீ ஹரீட் ஹோம் டு கன்வை திஸ் டு பெத்தன்னா பட் கிராஜுவலி ஹி ஸ்டெப்ஸ் ஸ்லோ டவுன். ஸோ ரொம்ப வேகமாக ஓடுவார் பெத்தனாட்டை, இந்த விஷயத்தை நம்ம சொல்லணும், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நேரம் போக போக, வேகம் போக போக அவரே வந்து டயர்டாகி அவருடைய அந்த நடக்கிற வேகமானது குறைஞ்சிரும். தஸ் த ஸ்டோரி ends. இதோட இந்த ஸ்டோரியும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.